மனிதர்கள் மீது வழங்கிய அந்த நியாமத்துகளையும் அந்த அருட்கொடைகளையும் அந்த மனிதர்கள் எண்ணி பார்த்தால் நான் வழங்கிய நியாமத்துகளையும் அருட்கொடைகளையும் ஒருபோதும் மனிதர்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்பதாக குறிப்பிட்டு சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த மனித வர்க்கத்திற்கு எந்த அளவிற்கு நியாமத்துகளை வழங்கியுள்ளார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் வழங்கிய மிகப்பெரிய நியாமத்தில் ஒன்று ஹிதாயத். அல்லாஹ் தஆலா நம்மை கலிமா சொல்ல வைத்து நமக்கு ஈமானையும் ஹிதாயத்தையும் தந்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். பல மக்கள் ஹிதாயத் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அந்த ஹிதாயத்தை கேட்காமலே அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியுள்ளார் என்று சொன்னால் நாம் இந்த ஹிதாயத்தோடும் ஈமானோடும் எந்த அளவிற்கு பேணிக்கையாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே சம்பாதிக்கலாம், லட்சத்தில் சம்பாதிக்கலாம், கோடியில் சம்பாதிக்கலாம். ஆனால் நாம் சம்பாதித்ததை வைத்து ஒருபோதும் இந்த ஹிதாயத்தை வாங்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், யஹ்தி லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா யாரை நாடுகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா இந்த நேர்வழியை ஹிதாயத்தை வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் இது ஒரு நமக்கு கிடைத்த இந்த ஹிதாயத் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். நாம் அனைவரும் மரணிக்கும் வரை நாம் இந்த ஹிதாயத்தோடு ஈமானோடு கடைசி வரை வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ்